ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டானா என்ன, டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸை பற்றி பார்க்கலாம். டேட்டானா என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். ஸோ டேட்டானா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டான்னு சொல்லலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நீ உன் கையில ஒரு 5 பென் இருக்குன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் நீ ஒரு 10 பேர் கால் பண்ற அப்படின்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே இந்த வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அஸ் அ டேட்டா சயின்டிஸ்டாவோ அஸ் அ டேட்டா அனலிஸ்டாவோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது டேட்டாங்கிறது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல என்னன்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேட்டானா இந்த டேட்டாவை எடுத்து ஒரு அனலைஸ் பண்ண போறோம். ஒரு டேட்டாவை அப்படியே அனலைஸ் பண்ண முடியும்னா கிடையாது. அதை ஒரு ஃபார்முக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைஸ் வந்து பண்ண முடியும். சரி, இப்போ ஃபார்ம்னு சொல்றேன், எனக்கு லைட்டா குழப்புது அப்படின்னா நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீ ஒரு டேட்டா, ஒன்ன மாதிரியே உன் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் ஒரு டேட்டா, உங்களை ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரேன். ஸோ உங்களை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அடுத்து இதுல வந்து ஹைட்டா இருக்கிறவங்களை சில காம்படிஷனுக்கு அனுப்பலாம். ஒரு அனலைஸ் பண்றேன் இல்லையா? ஸோ அவங்களுக்குரிய டேட்டாஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு ஹைட்டா இருக்கவங்களை சில காம்படிஷன் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரியான அனலைசிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான் வந்து டேட்டானா என்ன அப்படின்னு நான் கிளியரா சொல்லிட்டேன். ஓரலா டேட்டானா அதை ஒரு ஃபார்முக்கு மாற்றி அதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மூவ்மெண்ட் ஆர் ப்ராசஸிங்னா அனலைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்னா டேட்டாவை பற்றி நீ படிச்ச அப்படின்னா அதுதான் டேட்டா சயின்ஸ். கவர் பண்ணுவ அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக், நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி கவர் பண்ணுவீங்க. அண்ட் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பைத்தனில் படிக்கிற ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் டேட்டா சயின்ஸில் வந்து பைத்தன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்பை, பாண்டாஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ், அதாவது பேக்கேஜஸ் எல்லாம் வந்து படிப்பீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, வேற சில ஏஐ டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்ல வந்து படிப்போம். ஸோ டேட்டா விசுவலைசேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸ்லாம் மேக்ஸிமம் இவ்வளோதான். போனஸா ஒன்று சொல்றேன். ஸோ டேட்டா அனலிஸ்ட்க்கும் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா உன் கையில ஒரு டேட்டாஸை கொடுத்துட்றாங்க. நீ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்னே நினைச்சு இந்த வீடியோ வந்து படி. ஓகே, உன் கையில ஒரு டேட்டாவை கொடுத்துட்றாங்க. அந்த டேட்டாவை இதுதாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன அப்படின்னா அது அனலைஸ். ஓகேவா? இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அனலைஸ். இதே ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்ன அப்படின்னா அது சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ அறிவியல், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்றேன், அதுல இருந்து கொஞ்சம் ஓரளவு டேட்டாவும் புரியும், டேட்டா சயின்ஸ்னா என்ன புரியும், அண்ட் இனிமே படிக்கிற வீடியோ, அதாவது இனிமே படிக்கிற கான்செப்ட்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்க. ஓகேவா? சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்க எல்லாத்தையும் வந்து எக்ஸல் ஃபைல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. அதாவது இத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, அப்புறம் வந்து இன்னைக்கு இவ்வளவு சேல் நடந்திருக்கு, அப்புறம் யாரெல்லாம் வந்து ஸ்டாஃபா இருந்தாங்க, அப்புறம் யாரெல்லாம் செஃபா இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. திடீர்னு உன் கம்பெனி என்ன ஆயிடுச்சு, உன்னோட ரெஸ்டாரண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமா ஓடுறது இல்ல, உனக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கிறது இல்ல. சோ அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஒரு அனலைசரை கூப்பிடு. என்னதாங்க இதுல நடந்திருக்கு, ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசரை கூப்பிடுவேன். அந்த அனலைசர் என்ன பண்ணுவார்னா நீ கொடுத்திருக்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு செஃப் சரியா இல்லாததுனாலதான் இந்த 3 மாசத்துல வந்து உங்களுக்கு சேல்ஸ் அதிகமா நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க செஃப்பை மாத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் இல்ல, நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி அனலைசிங் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இன்னும் புரியணும் அப்படின்னா இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்களுக்கு ஹை பிபி இருக்கு அண்ட் சுகர் இருக்கு. இந்த அதிகமான இருக்கிறவங்களோட ரெக்கார்ட்ஸ், அப்புறம் வர எல்லார்கிட்டயும் இந்த 2 ரெக்கார்ட்ஸையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன இருக்கு அப்படின்னா அதிகமா பிபி அந்த சுகர் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்து
டெத் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா யோசிக்கிறாங்க. இப்போ அந்த இந்த இடத்துல டெத் ஆகுறாங்கன்னு ஒரு லைன் போதுன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்ல. ஒரு 70% அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு சில மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம வந்து கியூர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைசிங் பர்பஸ் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப யூடியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இப்ப நீ ஒரு வீடியோ காமெடி வீடியோ வந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ. உனக்கு என்ன பண்ணுவான் இந்த டேட்டா சயின்டிஸ்டோ டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவானா, நீ உன்னோட மொத்த ஹிஸ்டரி உன்னோட டேட்டாஸ் எல்லாமே வச்சிருப்பான் இல்லையா, இதை வச்சுட்டு உனக்கு இந்த காமெடி வீடியோ தான் பிடிக்குது, இல்லை நீ ஒரு அந்த லவ் ஸ்டோரி இது மாதிரி ஏதாவது சம்திங் பாக்குறேன்னு வச்சுக்கோ, உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஜஷன்ஸ்ல உனக்கு அதுதான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் மூலியமா தான் நடக்குது. ஓகேவா? ஓகே, இது மாதிரி வந்து பிளிப்கார்ட், இன்ஸ்டாகிராம் நீங்க ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து புரியும். ஓகே, மேக்சிமம் இதுலயே 3 பெனிஃபிட். ஸோ இதை வந்து ஓரளவு நான் பெனிஃபிட்ஸ் கவர் பண்ணிக்கேன். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க சொல்லுவேன். ஸோ வந்து நெட்ல யூஸ் பண்றாங்க, நெட்வொர்க்கிங் அந்த இதில் ஃபுல்லாக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பிசினஸ் ரீதியாக யூஸ் பண்றாங்க, கமர்ஷியல் கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க, எஜுகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்சிமம் எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தோன்ற கதையை கூட எழுதி விடுங்க. பட் ஆனால் இந்த ஒரு 5 கான்செப்டை எனக்காண்டியாவது எழுதி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, புரிஞ்சவங்க கீழே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகேப்பா நீ நடத்துறது எனக்கு புரிஞ்சிருக்கு, புரியல அப்படின்னா சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம வந்து அந்த ரெட் கலர்ல ஒன்று தெரியும் இல்லையா, அது தொங்கி அப்படின்னு வந்து அமைக்கணும்.